பாரதிராஜா அவர்களுடைய உடலை பார்த்து அவங்களோட மனைவி கதறி அழுதிருக்கக்கூடிய வீடியோ எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அங்கிருந்த எல்லோருமே அதை பார்த்து மிகுந்த மனவேதனைக்கு உள்ளாகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி நேரத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் இமயம் அப்படின்னு ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படக்கூடியவர் தான் பாரதிராஜா அவர்கள். 84 வயதான பாரதிராஜா அவர்கள் வயது மூப்பு காரணமாக இன்னைக்கு இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து தமிழ் சினிமா ரசிகர்கள், தமிழ் நடிகர்கள், அது மட்டும் இல்லாது இயக்குநர்கள், டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு எல்லோருமே தங்களோட கண்டோலன்ஸை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட கடைசி நேரத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, இயக்குனர் மையம் பாரதிராஜா அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய நீலாங்கரை வீட்டில் தான் இன்னைக்கு வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருக்காரு. அண்ட் அவர் இறக்கும் தருவாயில் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் யாரும் அருகில் இல்லாமல் இருந்திருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவருடைய மனைவி மற்றும் மகள் அவங்க 2 பேருமே கூட இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்க தேனி மாவட்டத்திற்கு ஒரு வேலையாக சென்று இருந்திருக்காங்க. அண்ட் அதனால் அவர் இறக்கும்போது அவங்க கூட இல்லாமல் தான் அவர் தனியாக இறந்து போயிருக்காரு. அண்ட் இந்த ஒரு செய்தி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. கங்கை அமரன் அவர்கள் கூட அங்கே வந்தோனையும் எல்லாரையும் பார்த்து கத்துனது அதுதான். அவனை இப்படி தனியாக போக வச்சிட்டிங்களே அப்படின்னு ரொம்ப எமோஷ்னல் ஆகி கத்தியிருந்தாரு. என்னதான் இந்த ஆதங்கம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க மனைவி தேனியிலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் காரை விட்டு இறங்கி நேராக பாரதிராஜா அவர்கள் பக்கத்தில் போகும்போது கத்தி கதறி துடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே அவங்க இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இது மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அவங்க கூட தான் இருந்திருப்பாங்க. இதையே தான் அவங்க சொல்லி அழுகவும் செஞ்சுருந்தாங்க. நான் கூட இருந்தேன்னா கண்டிப்பாக அப்படி நடக்க விட்டுருக்க மாட்டேனே. ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும், அதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்திருக்கீங்க. அண்ட் இந்த முறையும் அது சரியாக இருந்துச்சு. அதனால தானே உங்களை விட்டு நான் போயிருந்தேன். ஒருவேளை நான் கூட இருந்திருந்தா இது நடந்திருக்காதே. என் மேலே தான் தப்பு, நான் தான் உங்களை தவற விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அவங்க கத்தி கதறி எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருந்த ராதிகா மேமாக இருக்கட்டும், அவங்களோட சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், அவங்கள எவ்வளவோ முயற்சித்தும் அந்த ஒரு இடத்துல அவங்க வந்து காமாகவே இல்லை. ஏன்னா பாரதிராஜா சாருக்கு அடிக்கடி உடம்பு முடியாமல் போயிருக்கு கடந்த சில வருடங்களா. குறிப்பாக அவங்களோட பையன் கடந்த வருஷம் இறந்ததுலேருந்தே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமும் உடஞ்சி தான் இருக்காங்க. இந்த மாதிரியான நிலையில் அவருக்கு உடல்நலம் முடியாமல் போயிட்டே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டி போவாங்க, சிகிச்சை எடுப்பார், மறுபடியும் வீட்டுக்கு வருவாங்க. இது ரிப்பீட்டடாக இருக்கவும் அவங்களும் இந்த முறையும் அது மாதிரி ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக பாரதிராஜா சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த ஒரு மீளா துயரத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட வேண்டுகோளாக மாறி இருக்கு. அண்ட் அவர் இறக்கும் தருவாயில் தனியாக இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.